சிறப்புமிக்க கூட்டணியை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி கொடுத்துள்ளார். இந்த கூட்டணியில் ஜாதி மதங்கள் அல்லாமல் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து தமிழகத்திற்கு வேண்டிய அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியுள்ளார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அவர்கள் அளித்துள்ள அனைத்து திட்டங்கள் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலையும் பயனடையாத குடும்பங்களே இல்லை. இந்த நலத்திட்டங்களை மட்டும் மக்களிடையே போய் எடுத்துக்கொண்டு போய் நம்ம சேர்த்து அதை சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் 234 தொகுதியில் 200+ எதிர்பார்க்குறாரு. அந்த 200+ நம்ம பெற்றுத்தர வேண்டும். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நான் பேசுகிறங்காட்டி அண்ணன் KS மூர்த்தி அண்ணன் நம்ம பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டிருக்காரு. கடந்த முறை ஒரு குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் மட்டும்தான் அந்த வெற்றியை நம்ம இழந்திருக்கிறோம். அவர் மக்கள் பணி என்பது அன்னைக்கு இருந்ததுலேருந்து எதுவும் தொய்வு இல்லாமல் இன்னும் சிறப்பாக செய்யணும்னு செயல்பட்டு இருக்காரு. அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை நாம் தான் பெற்றுத்தரணும். அதாவது அரசியல் மாவட்ட கழக செயலாளரையே ஒரு எளிமையாக பழகக்கூடிய தன்மை கொண்டவர் நம்ம KS மூர்த்தி அண்ணன் தான், வேறு யாருமே கிடையாது. ஃபோன் பண்ணால் உடனே எடுத்து பதில் சொல்லக்கூடிய நபர் அண்ணன் மூர்த்தி அண்ணன். எடுக்க முடியலனா கூட மறுபடியும் தம்பி கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது அது வாயிலிருந்து வருதா மனதிலிருந்து வருதான்னு நமக்கு தெரியும். அண்ணன் அவர்களை சட்டமன்றத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மந்திரி சபையில் கொண்டு போய் சேர்த்துருவார். அவர் மந்திரி சபையில் இருந்தால் தான் நாமக்கல்ல நம்ம இந்த பகுதியில் குறிப்பிட்ட அந்த 3 சட்டமன்ற தொகுதிகள், இந்த பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதி, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி, குமராபாளையம் சட்டமன்ற தொகுதி. குமராபாளையம் சட்டமன்ற தொகுதி அண்ணனோட கட்டுப்பாட்டில் இருக்குது. 3 சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் மந்திரியானால் மட்டும்தான் அந்த சட்டமன்ற தொகுதியில் நம்ம அதிகப்படியான வாக்குகளை பெற முடியும். இந்த முறையே நம்ம அதிகப்படியான வாக்குகள் நம்ம பெறணும். இந்த 3 சட்டமன்ற தொகுதியில் அண்ணனுக்கு இந்த 3 சட்டமன்ற தொகுதி கொடுத்துருக்காங்க. இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம அயராது பாடுபட வேண்டும். எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நமக்கு கொடுத்த திட்டங்களை குடும்பத்துக்கு 2 பேர் 3 பேர் நம்ம இன்றைக்கி பயனடைகிறோம். அதையெல்லாம் மக்கள்கிட்ட போய் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காரு. மிக்சி கொடுக்கல, கிரைண்டர் கொடுக்கல, வாஷ் மிஷின் கொடுக்கல, 8000 ரூபா கூப்பனை கொடுத்துருக்கார். கூப்பனை கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற பொருளை வாங்கிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர், மக்களோட மனநிலையை பிறந்த தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் திறந்துட்டு இருக்கார். அதே போல் இங்கே அனைத்து சமுதாய மக்கள் நீங்கள் இருக்கிறீங்க. தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தலைவர். அப்படியெல்லாம் எந்த தலித் அமைப்புகள் 100 அமைப்புகள் இருந்தால் கூட அப்படி ஒரு கோரிக்கை வச்சாங்களான்னு தெரியல. அது மாதிரி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மதங்களுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் 2 விஷயம் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஜாதியை மையமாக வச்சுக்கூடிய நடத்தக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மதத்தை கையில் வச்சுக்கூட நடத்திட்டு இருக்கக்கூடிய அதாவது பிஜேபியோட காலம் இங்கே ஊனக்கூடாதுன்னா நம்ம வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம். ஒரு எளிமையாக பழகக்கூடிய நபராக இப்போ நீங்கள் இங்கே ஒரு 500 பேர் இருக்கிறோம்னா அந்த 500 பேர்த்தையும் அட்ரஸ் பண்ண முடியும். அதனால் 500 பேரும் KS மூர்த்தி அவர்களுக்கு தெரியாதவே யாருமே இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு உன்னிப்பான ஒரு தலைவரை நீங்கள் பெற்றிருக்கீங்க. கட்டாயம் நாங்கள் உங்களோடு இருந்து களப்பணி ஆற்றுவோம். அதாவது உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலும் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதை உடனே சரி செஞ்சிருவார். அப்படி ஒரு மாவட்ட கழக செயலாளர் நீங்கள் பெற்றுக்கிறீங்க. அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் பெற்று அவர் அதாவது சட்டமன்றத்தில் மட்டும் இல்லை மந்திரி சபையிலும் போகணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நாமக்கல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி சொல்கிறேன். வீழ்வது யாராக இருந்தாலும் வெற்றி பெறுவது நாம தான் இருக்க வேண்டும். அண்ணன் மேற்கு மண்டல பொறுப்பாளர் சொல்வது போல நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். நன்றி. நன்றி. புதிய திராவிட கழக